Dear 12th standard students, grouping techniques la faster revise பண்றதுக்காக நம்ம already 11.2 போட்டாச்சு. அதே மாதிரி 11.5 binomial distribution சம்மும் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம 11.3 அப்லோட் பண்றோம். நிறைய பேர் 11.3 தான் toughest exercise ஃபீல் பண்ணுவீங்க நம்மளோட 11th சாப்டர்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்டாலே கொஞ்சம் அலர்ஜி. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் நம்ம செலவு பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 சமயம் மாஸ்டர் பண்ணிவிடுங்க. இது மார்க்காக மாற்றுவதற்கான வேலைகள் தான் இது எல்லாமே. அப்போது இதை நோட்ஸ் எழுதிக்கிறது முக்கியம் கிடையாது. இதை எக்ஸாமில் வந்துச்சுன்னா கிராக் பண்ணிவிட்டு இதை மார்க்காக மாற்ற வேண்டும். என்னுடைய இந்த அரை மணி நேரம் உழைப்பு ஒரு வீடியோவாக பதிவாகாமல் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலில் உங்களுடைய மார்க் லிஸ்ட்டில் மார்க்காக பதிய வேண்டும். அதற்காக தான் அனைவரும் பாடுபட்டு இருக்கிறோம். உங்களுடைய உழைப்பு என்னுடைய உழைப்பு சேரும்போது மிக முக்கியமாக மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. சரி, சம்முக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கே பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு போக முடியும். இங்கே கே கிடையாது, இங்கே கே இருக்குது. கேவை எப்படி கிளியர் பண்ணுற நல்லா கவனிங்க. இன்டகிரேஷன் எடுத்தவொடனே கேவை கிளியர் பண்ண போகிறேன். லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 5, கே டிஎக்ஸ் இவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி போட்டுட்டிங்கனாலே கே கிளியர் ஆகிடும். ஏன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 தான் வரணும். இந்த சம்லையும் கே பிரச்சனை இருக்குது. இன்டகிரேஷன் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் எங்கே போய் முடியுனே தெரியாது. அதனால் இன்ஃபினிட்டி இந்த சம் கே இ பவர் -2x dx இஸ் ஈக்குவல் டு 1. கேவை கிளியர் பண்ணிக்கிட்டே வரேன். இன்டகிரேஷன் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். கே இ பவர் -x/3 dx is equal to 1. இங்கே கே பிரச்சனை கிடையாது, இங்கே கே பிரச்சனை இருக்குது. இன்டகிரேஷன் லோயர் லிமிட் இஸ் 200, அப்பர் லிமிட் இஸ் 600, கே dx is equal to 1. கே சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிச்சிடலாம். கவனிங்க, k is a constant. வெளியில் எடுத்துருங்க. இங்கே போடுறேன், k வெளியில் எடுத்துடுறேன். அப்போது இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். dx இன்டகிரேட் பண்ணால் x. அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் இங்கே எழுதுருங்க. 1/5 is equal to 1. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போது k into 5. அப்பர் லிமிட் இஸ் 5 minus 1 is equal to 1. அப்போது 5 minus 1 is 4. டிவைடில் அனுப்பிடுங்க. அப்போது k is equal to 1/4. இந்த கேக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 4 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். கேவோட ஆன்சர் ரெடி. அடுத்தது இங்கே வாங்க, இன்டகிரேஷன் பண்ணிடலாமா? கே வெளியில் எடுத்துடுறேன். இ பவர் இன்டகிரேட் பண்ண அதே தான் வரும். இ பவர் -2x கூட -2 இருந்தால் டிவைடில் போட்டுக்கணும். -2 0 to infinity is 1. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த -2 வெளியில் எடுத்துடுறேன். அப்போது கே பை -2 வெளியில் எடுத்துட்டேன். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி போட போகிறேன். இ பவர் -infinity உங்களுக்கு 0 ஆகிடும். அப்பர் லிமிட் போட்டுட்டேன். -0 போட போகிறேன். இ பவர் 0 1 ஆக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 1. -2 வெளியில் வச்சாச்சு. அப்பர் லிமிட் போட்டால் -2 into infinity -infinity. இ பவர் -infinity 0 ஆகிடும். 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். -2 into 0 0, இ பவர் 0 1 மாறிடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 0 -1 -1 மைனஸ் இடிச்சா +2 மாறிடும். அப்போது கே இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2. யாரோட ஆன்சர் ரெடினா? கேவோட ஆன்சர் ரெடி. கேவோட ஆன்சர் ரெடி. -1 -2 சேர்ந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 2 2 வந்துடும். இங்கே வாங்க, கே வெளியில் எடுத்துருங்க. இ பவர் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் -x/3 கூட 1/3 இருக்கும். அதை மறக்காமல் டினாமினேட்டரில் போட்டுக்கணும். -1/3. லிமிட்ஸ் 0 to infinity is equal to 1. -1/3 வெளியில் எடுங்க.
-1/3 வெளியில் எடுத்தீங்கன்னா 3k by -1 கரெக்டா 3k by -1 அப்பர் லிமிட் போட போகிறேன் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0வாக மாறிவிடும் -0 போட போகிறேன் 0 போட போகிறேன் e பவர் -0நாலும் 0நாலும் ஒன்று தான் 1ஆக மாறிடும் is equal to 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த -0 -1 ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ 3k is equal to 1 therefore k is equal to 1/3 k is equal to 1/3 3 டிவைடில் போயிடும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆக மாறிவிடும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கே சம் இருக்குது கே வெளியில் எடுத்துருங்க கே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் 200 600 equal to 1 upper limit minus lower limit k into 600 minus 200 is equal to 1 இது 400 டிவைல் அனுப்பிட்டீங்கன்னா k is equal to 1/400 அப்போ அனைத்து கணக்குலையும் அதாவது 6 சம்மில் 4 சம்மு உங்களுக்கு k கண்டுபிடிக்கிறது ஒரு 6 நிமிஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கேவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளார போகிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் சம் முடிஞ்சு போச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடும்போது ஞாபகம் வச்சுங்க இங்கே பாருங்கள் 1 2 2 3 இங்கே பாருங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரைங்க இந்த பக்கம் -∞ போடுங்க இந்த பக்கம் +∞ போடுங்க எங்கெங்கே பிரேக் ஆகுதோ அந்த நம்பர்லாம் எழுதுங்க 1ல் பிரேக் இருக்குது 2ல் பிரேக் இருக்குது 3ல் பிரேக் இருக்குது இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க இங்கே வாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே ஒரு கோடு ஒன்று வரைங்க -∞ போடுங்க +∞ போடுங்க எங்கெங்கே பிரேக் இருக்குது பாருங்கள் 1ல் பிரேக் இருக்குது 5ல் பிரேக் இருக்குது சரி எங்கள் சார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல சார்னா ஈஸியாக போடுறதுக்காக என்னுடைய டெக்னிக் இதெல்லாமே நம்ம மெட்ரோ கருணாகரனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த சம் போடும்பொழுது கட்டுப்பாக இருக்குது சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தா என்னென்னமோ பண்ணுறீங்களா சார்னா கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக ஏதோ பசங்க மூலியமாக கற்றுக்கின விஷயங்கள் 0க்கு மேலே அப்போ 0 தான் பிரேக் இருக்குது -∞ +∞ ஒரே ஒரு இடம் பிரேக் ஆகுது 0 அங்கே மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அதே மாதிரி இங்கே வாங்க ஒரு கோடு வரைங்க இங்கேயும் -∞ +∞ எங்கே பிரேக் ஆகுதுன்னா 0ல் தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்குது அதே மாதிரி இங்கே வாங்க -∞ +∞ -1ல் ஒரு பிரேக் இருக்குது 0ல் ஒரு பிரேக் இருக்குது 1ல் ஒரு பிரேக் இருக்குது -1 0 0 1 பிரேக் இருக்குது அடுத்தது இந்த சம்முக்கு வாங்க -∞ +∞ பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா 200ல் ஒரு பிரேக்கு 600ல் ஒரு பிரேக்கு இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஒரு சம்மாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க ஒவ்வொரு சம்மாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்டர்வல் இருக்குது பாருங்கள் -∞ 1 இந்த இடத்துல நம்ம சம் போட போகிறோம் இந்த இடத்துல சம் போடும் போது இங்கேருந்து ஆரம்பிப்போம் ஆனால் 1 தொட மாட்டோம் 1க்கு முன்னாடியே நிறுத்திடுவோம் முன்னாடினா எங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் சும்மா மேலே ஒரு டம்மி ஒன்று போட்டுப்பேன் எக்ஸ் அப்படின்னு ஒரு டம்மி ஒன்று போட்டுப்பேன் சம் நம்பர் 1 பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னுடைய மதிப்பு இந்த இன்டர்வலில் இருக்குது எதில் இருக்குதுன்னா நல்லா பாருங்கள் -∞ சாதா ப்ராக்கெட் தான் போடணும் 1 தொடலை 1க்கு முன்னாடி அதனால் சாதா ப்ராக்கெட் ஓப்பன் இன்டர்வல் இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் கேபிட்டல் f of x is equal to the formula is -∞ ஆரம்பித்து 1 தொடக்கூடாது 1 தொடலை இங்கே போய் நிறுத்திடணும் -∞ to x எக்ஸோடு நிறுத்திடணும் -∞ to x ஏன்னா 1 கிட்ட போகலை நம்ம 1க்கு முன்னாடி ஆள் யாருன்னு தெரியாதுன்னா எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன் நான் எக்ஸோடு நிறுத்திடணும் -∞ to x -∞ to x f of x dx இது என்ன சார் பண்ணுறது ஒன்றும் கிடையாது -∞ to x -∞ to x இந்த இன்டர்வலுக்கு போங்க -∞ 1 வரைக்கும் ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு தேடி பாருங்கள் -∞ காணும்
1ல் மேலே தான் 1 to 2 தான் இதை யூஸ் பண்ண முடியும், 2 to 3 தான் இது யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸில் தான் இது இருக்கும் 0. அப்போது -∞ to 1 இங்கே தேடி பார்த்தேன், இதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை, -∞ to 1 அதர்வைஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 0. அதனால் f of xக்கு இடத்துல 0 dx. அப்போ 0வை இன்டகிரேட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஏரியா முடிஞ்சிடுச்சு. இங்கே வாங்க, இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஏரியா. அதை பாருங்கள், என்னுடைய எக்ஸ் பிலாங்ஸ் டு இதில் ஆரம்பிக்கிறேன் 1 கிட்ட போகணும், 1 தொடக்கூடாது, 1 கிட்ட இந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்கிறேன். அப்போ 1 கரெக்டாக தொடலை, நான் 1க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். முன்னாடினா எந்த நம்பர்னா சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்குங்க. அப்போ நம்ம சம் எப்படி வரும்னா இன்டகிரேஷன் -∞ 1 கிட்ட போகக்கூடாது, 1 கிட்ட போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஆள் வரைக்கும் தான் நீங்கள் வரணும். அப்போது இந்த ஃபார்முலா எழுத போகிறேன். டஸ்டர் எங்கே வச்சுன்னு தெரியல. f of x போகிறதுக்கு ஈக்குவல் டு டேரெக்டாக போட்டேன். ஒரு நிமிஷம். f of xன்னு எழுத மறந்துட்டேன் நான், இதை அழைச்சிட்றேன் நான். f of x ஓகே. அப்போது இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம், இதே மாதிரியே ஆரம்பிக்கணும். f of x is equal to -∞ to எக்ஸோடு நிறுத்திடணும். இதோ டாப் எக்ஸோடு நிறுத்திடணும், 1 கிட்ட போகக்கூடாது. ஆனால் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம், ஆனால் எக்ஸோடு நிறுத்திடணும். f of x dx is equal to, இங்கே திருப்பி வாங்க, -∞ x -∞ to 1 ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். -∞ to 1 கிடையாது, இது 1 to 5, இது 1 to 5ஓட ஃபார்முலா. அதர்வைஸில் தான் இருப்பீங்க. அப்போ அதர்வைஸோட ஆன்சர் என்னது? 0 dx. 0 இன்டகிரேட் பண்ணால் 0. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 ஓவர். இதோட ஸ்டெப் நம்பர் 1 ஓவர் முடிஞ்சிடுச்சா? அடுத்தது இங்கே வரலாமா? இங்கே வந்திருக்கிறேன், திருப்பி பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, எதை தொடக்கூடாது? 0வை தொடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு. கேபிட்டல் f of x ஈக்குவல் டு -∞, இதுக்கு தொடலை, இதுக்கு முன்னாடி ஆள். அப்போ சென்டரில் ஒரு எக்ஸ் ஒன்று போட்டுங்க. -∞ to எது வரைக்கும் தான் நீங்கள் போகணும்? எக்ஸ் வரைக்கும் தான் போகணும். எக்ஸ் என்பது இந்த கடைசிக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும், அது யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். -∞ to x, -∞ to x, f of x dx is equal to integration -∞ to x -∞ to 0வில் ஃபங்க்ஷனுக்கு தான் பார்க்கணும். 0க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது, 0க்கு கீழே ஃபங்க்ஷன் இல்லை, 0 தான் வருது. அதனால் 0 போட்டு dx இன்டகிரேஷன் ஆஃப் 0 என்ன வரும்னா 0 தான் வரும். இப்போ இதோட சம்மும் ஓவர், இதோட சம்மும் ஓவர், ரைட். அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு, இதான் ஃபஸ்ட்டு சம் நமக்கு. -∞, 0. 0வை நம்ம தொடலை, ஓப்பன் இன்டர்வல்னா கிட்ட போயிருக்கிறோம். கிட்டனா எக்ஸ்ன்னு வச்சுங்க, அவ்வளோதான். இது யாருன்னு தெரியாது, அது என்னன்னு வச்சுக்கணும், நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறப்போ கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கணும்னா -∞ எக்ஸ் கிட்ட தான் போக முடியும், எக்ஸ் கிட்ட தான் போக முடியும். அது யாருன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ், அது 0க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன நம்பர். அப்போ -∞ to x f of x dx. ஃபங்க்ஷன் கிட்ட போய் கேளுங்க. -∞ to 0 ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் பாருங்கள், 0க்கு கீழே ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் 0 தான் வரும். 0 dx. ஆன்சர் இஸ் 0 0 0. அடுத்தது இங்கே வாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ -1 வரைக்கும் தான், 1 தொடலை. அப்போ -1க்கு முன்னாடி இருக்கிற ஆளை தான் நம்ம சும்மா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறப்போ கேபிட்டல் f of x வேணும்னா -∞ to 1 போயிடக்கூடாது, -1 போகக்கூடாது. -1க்கு முன்னாடி ஆள் யார்? எக்ஸ் வரைக்கும் தான் வரணும். f of x dx, f of x dx. இப்போ நீங்கள் போய் ஃபங்க்ஷன் கேட்கணும். -∞ to -1 ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தானா? -1க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது, -1க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. -1க்கு கீழே ஃபங்க்ஷன் இல்லை, அதர்வைஸ்க்கு வந்துடுவீங்க. அதனால் இதுலேயும் -∞ to x 0 dx தான் வரும். ஆன்சர் இஸ் 0. இதோட இது முடியுது. ஸ்டேஜ் 1 ஓடின்னு இருக்குது, ஸ்டேஜ் 1 ஓடின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க, இதோ இருக்குது பாருங்கள். 200க்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ x பிலாங்ஸ் டு -∞, 200 சாதா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 200க்கு முன்னாடி நம்பர் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ
இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200ன்னு போட்டால் தப்பு, போடக்கூடாது. 200உடைய முன்னாடி ஆள் யாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம், எக்ஸ் தான் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் உங்களுடைய ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200க்கு கீழே, 200க்கு கீழே, 200க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. 200லேருந்து 600 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அதர்வைஸில் 0 தான் வருது. அதனால் இதுலேயும் 0 தான் வரும். அதோட இந்த சம் முடிஞ்சுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய படிக்கட்டை தைரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஏறியாச்சு. இப்போது செகண்ட் படிக்கட்டுக்கு போகலாம். ரெண்டாவது படிக்கட்டுக்கு வரேன் நான். ரெண்டாவது படிக்கட் இந்த இடத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு இங்கே 1 முடிஞ்சிடுச்சு, செகண்ட் இங்கே பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன எழுதணும்னா இங்கே பாருங்களேன், 1லிருந்து ப்ராக்கெட் பாருங்கள், 1 யூஸ் பண்ணிக்கணும். 2க்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ செகண்ட் இன்டர்வலில் இருக்கிறோம், நம்பர் 1,2 கிட்ட வந்திருக்கிறோம். இந்த இன்டர்வல் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. திருப்பியும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இன்டர்வலில் இருக்கிறீங்க, 2க்கு முன்னாடி என்ன நம்பர்னு தெரியாது. இந்த எக்ஸை அழைச்சிடணும். இந்த எக்ஸை அழைச்சிட்டு இங்கே போட்டுங்க. எக்ஸு யார்கிட்ட? 2 கிட்ட போட்டுங்க. ஏன்னா இப்போ இங்கே போயிட்டீங்க, 2 கிட்ட போயிட்டீங்க. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கேருந்து இது வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் மற்றும் இங்கே வரீங்க 1லிருந்து 2 போடக்கூடாது. எந்த இன்டர்வல் இருக்கிறீங்களோ அந்த லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா க்ளோஸ் டு ப்ராக்கெட்டுக்கு இது பாருங்கள், ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் 2 கிடையாது, 2க்கு முன்னாடி யார்? எக்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அப்போது 1 to x எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரி, எங்கள் ஸ்கூலில் யூ போட்டாங்க சார், டி போட்டாங்க சார், அதெல்லாம் எதுவுமே வேணாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சே போடலாம். யூ போடுறது டி போடுறதுலாம் தேவையில்லாத வேலை. எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் க்ளீனாக வரும். பழைய புக்கில் நாங்கள் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு தான் போட்டிருப்போம். இந்த புது புக்கில் தான் யூ டிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சே போட்டு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சம்ம நோத்தின்னு போயிடலாம். வாங்க இன்டகிரேஷன் பண்ணிடலாமா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கேட்டு பாருங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் ஃபங்க்ஷனே கிடையாது. 1க்கு மேலே தான் ஃபங்க்ஷனே இருக்குது. அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது. 0 dx. ஆனால் 1லேருந்து ஃபங்க்ஷன் இருக்குது. 1 to 2 1லேருந்து ஃபங்க்ஷன் இருக்குது. 1லேருந்து 2 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். 1க்கு மேலே இதோ இருக்கு பாரு, 1க்கு மேலே 2க்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். அப்போது என்ன செய்யணும்னா 1 to x இதை யூஸ் பண்ணிங்க. x-1 dx. இது 0 ஆகிடும், விட்டுடுங்க. இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். பவரில் 1 இருக்குது, மேலே 1 கூட்டி கீழே 1 போடணும். அப்போ என்ன வரும்னா x-1 ஹோல் ஸ்கொயர். மேலே 1 கூட்டுறம்பா, இன்டகிரேட் பண்ணும்போது மேலே 1 கூட்டினா 2/2. லிமிட்ஸ் இந்த பக்கம் வந்துடும். லிமிட்ஸ் 1 to x. ஓகே, அப்போது லிமிட் 1 to x. இந்த லிமிட்லாம் இதை வந்து குழப்பிட போகிறீங்க. லிமிட் 1 to x இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டுடணும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவா, அப்பர் லிமிட் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸே தான் வரும். அப்போ x-1 ஹோல் ஸ்கொயர் பை 2. அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு. லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 1 - 1 என்ன வந்துடும்? 0 வந்துடும். வேஸ்ட்டு. சம் முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ் ஓவர். இங்கே வரலாமா? தூரக்கு பாருங்கள். செகண்ட் ஸ்டேஜ். இந்த எக்ஸ் அழைச்சிடுங்க. இப்போ இங்கே வந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறீங்க, செகண்ட் இடத்துல இருக்கிறீங்க. எப்படி எழுதணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு 1லேருந்து பக்கா 1லேருந்து ஆரம்பித்து 5க்கு முன்னாடி வரைக்கும் நிறுத்திக்கணும். முன்னாடினா எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ இதான் நம்மளுக்கு செகண்ட் இன்டர்வல்.
இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது பேர் குமிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து தான் போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு மற்றும் 1லேருந்து 5 போடக்கூடாது. 5க்கு முன்னாடி ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 இந்த ஏரியாவில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குதா? இல்லை, 1க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1ல் ஃபங்க்ஷன் இல்லை, 0 dx, ரைட். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 to x. 1க்கு மேலே 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் 1க்கு மேலே ஃபங்க்ஷன் இருக்குதா பாருங்கள், இருக்குது. 1லேருந்து 5 வரைக்கும் 1க்கு மேலே ஃபங்க்ஷன் இருக்குது. 1க்கு மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் கே டிஎக்ஸ். ஓகே, இது 0 ஆகிட விட்டுடுங்க. இது இன்டகிரேட் பண்ணிடுறேன். கே வெளியில் எடுத்துடுங்க. அப்போது கே தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோமே, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? சரி, கடைசியாக கூட போட்டுக்கலாம். கேக்கு பதில் 1/4 போட்டுக்கலாம். கடைசியாக போட்டுக்கிறேன். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் 1 to x. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதில் 1/4 போட்டுங்க. அப்பர் லிமிட் எக்ஸே தான் வரும், மைனஸ் லோயர் லிமிட் -1. அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் எக்ஸே போட்டுக்கணும், மைனஸ் லோயர் லிமிட். செகண்ட் ஆன்சர் முடிந்தது. ரொம்ப அழகாக போகும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குழப்பிக்கவே வேண்டாம். இங்கே முடிஞ்சிருச்சு ஆட்டம், இந்த எக்ஸை அழைச்சிருங்க. அடுத்தது இங்கே எக்ஸ் போட்டுக்கலாமா? இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்த இன்டர்வலுக்கு போகிறீங்க. அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு, இப்போது நீங்கள் ஆரம்பிக்கிறது 0லேருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடிச்சிடுறீங்க? இன்ஃபினிட்டியில் போய் முடிச்சிடுறீங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் திருப்பி ஆரம்பத்துலேருந்து தான் போடணும். ஏன்னா இது பேர் குமிலேட்டிவ்னா ஸ்டார்டிங்லேருந்து போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மற்றும் 0லிருந்து இன்ஃபினிட்டி போடக்கூடாது. இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி யார் ஆள் இருக்கான் பாரு, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன இன்டர்வல் போட்டிருக்கான் பாருங்கள், ஓப்பன்னா அந்த இன்ஃபினிட்டி தொட முடியாது. அதுக்கு முன்னாடி ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் தான் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், 0 மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 ஃபங்க்ஷன் இருக்குதா? இல்லை பாருங்கள், மைனஸ்லேருந்து 0 ஃபங்க்ஷனே இல்லை. 0க்கு மேலே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, 0லேருந்து இன்ஃபினிட்டி 0க்கு மேலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தோருக்கு பாருங்கள், கே வெளியில் போட்டுங்க. இ பவர் -2x டிஎக்ஸு 0 to x. ஓகேவா? சரி, கேவோட ஆன்சர் போட்டுருங்க. கேவோட ஆன்சர்னா வந்தது 2 பிராக்கெட் இன்டகிரேட் பண்ணிடலாமா? இ பவர் -2x by -2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் -2x by x கூட என்ன இருக்கோ அது கீழே போட்டுக்கணும். இன்டர்வல் வந்து 0 to x 2 கேன்சல் ஆகிடும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த மைனஸ் வெளியில் வச்சுக்கிறேன், ஏன்னா அடியில் இருக்கிற மைனஸ் வெளியில் வச்சுக்கிட்டேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இ பவர் -2x அப்படியே தான் வரும். இ பவர் -2x. 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் -2 × 0. இப்போ இ பவர் 0 1 மைனஸ் ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் இ பவர் -2x தான் ஃபைனல் ஆன்சர். அப்போது இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இல்லை சம்மே முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் இன்டர்வல் முடிஞ்சிருச்சு, செகண்ட் 2 இன்டர்வல் தான் இதில். இதை பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் இன்டர்வல், இதுதான் உங்களுக்கு செகண்ட் இன்டர்வல். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலும் முடிஞ்சிருச்சு, செகண்ட் இந்த சம் முடிஞ்சு போச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிய போது இந்த சம்மில் முடிஞ்சிருச்சு. எழுதிடுவா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. 2 முடிஞ்சு போச்சு. அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன ஆன்சர் வந்து 0 தூருக்கு பாருங்கள், அதை எழுதிக்கணும். அடுத்த ஆன்சர் என்ன வந்தது? 1 மைனஸ் இ பவர் -2x. இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? 0வோட கம்மி. அப்போது எக்ஸு எதுலேருந்து எது வரைக்கும்னா லெஸ் தென் இந்த இடம் மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த இடம் 0 வரைக்கும். 0 சாதா ப்ராக்கெட்னா ஈக்குவல் டு போடக்கூடாது கமா. இந்த இடத்துல பாருங்கள், 0விலிருந்து எப்போதுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இங்கே தான் ஈக்குவல் டு வரும். இன்ஃபினிட்டிக்கு எப்போதுமே ஈக்குவல் டு போட மாட்டோம், அதனால் இங்கே ஈக்குவல் டு போடாதீங்க.
ஜீரோவிலிருந்து எது வரை என்றால் இன்ஃபினிட்டி வரை, 0 to infinity. இப்படி தான் எழுதணும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரெண்டு பக்கமும் இன்டர்வல்ஸ் இருக்க மாதிரி எழுதுங்க. தோருக்கு பாருங்கள், இதிலிருந்து இது வரை. சாதா ப்ராக்கெட்னா ஈக்குவல் டு வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்னா ஜீரோவிலிருந்தே அப்போ ஈக்குவல் டு வரணும், அப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு எக்ஸ் இன்ஃபினிட்டி. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 சம் இருக்குது. இது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இதை கிளியர் பண்ணிவிடுவோம். போர்டை அழைச்சிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த 3 சப்டிவிஷன் சொல்லி கொடுத்தா இது வந்துடுச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஈஸியாக போட்டுடலாம். ரைட்டா? சரி, இங்கே முடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ் அழைச்சிடுறேன். இந்த எக்ஸ் அழைச்சிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு இங்கேருந்து இது வரைக்கும் நான் அதை பாருங்கள் பக்கா ஜீரோவில் ஆரம்பிக்கணும். பக்கா ஜீரோ, ஏன்னா இங்கே சாதா ப்ராக்கெட். இங்கே ஆரம்பிக்கும் போது ஜீரோலேருந்தே ஆரம்பிக்கணும். ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிக்கு எப்போதுமே சாதா ப்ராக்கெட் தான் போடுவோம். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும். ஆனால் இன்ஃபினிட்டி யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடும்போது ஸ்டார்டிங்லேருந்து தான் போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 f(x) dx மற்றும் ஜீரோவிலிருந்து இன்ஃபினிட்டின்னு போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். f(x) dx. ஓகே, சரி. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0, அதாவது ஜீரோக்கு கீழே ஃபங்க்ஷனே இல்லையே, அதனால் இதுக்கு 0 தான் போட்டாகணும். 0 dx. ஆனால் இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஜீரோவுக்கு மேலே தோருக்கு பாருங்கள், k இன்ட்டு வெளியில் k எடுத்துடுறேன், இன்டகிரேஷன் ஆஃப் f(x) தோருக்கு பாருங்கள் e−x/3 dx, இன்டகிரேஷன் 0 to x. ஓகேவா? 0 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும், விட்டுருங்க. இந்த கேக்கோடைய வேல்யூ போட்டுக்கிறேன், கேவோட வேல்யூ 1/3 போட்டுக்கினேன். அதுக்கடுத்தது இன்டகிரேஷன் பண்ணிடலாமா? e−x/3 இன்டகிரேட் பண்ணால் e−x/3 by -1/3 x கூட இருக்கிற நம்பர் வந்து -1/3, 0 to x. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இங்கே இதுவும் கேன்சல் பண்ணிடுறேன், மைனஸை வெளியில் எடுத்துடுறேன், அப்பர் லிமிட் போடுறேன். அப்பர் லிமிட் போட்டால் அதே தான் வரும். எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல எக்ஸே தானே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, -x/3 மைனஸ் லோயர் லிமிட் போடுறேன், e⁻−0 0/3 0, e⁻0 வந்து 1, இந்த மைனஸ் உள்ளார அனுப்பிட்டிங்கன்னா ஆன்சர் 1 மைனஸ் இது இந்த பக்கம் வந்துடும். இந்த மைனஸ் இதுக்கிட்ட போய்டும், ஏன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளார அனுப்பினா e⁻−x/3 முடிஞ்சு போச்சு. ரெண்டே இன்டர்வல் தான், அதனால் முடிஞ்சிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். கேபிட்டல் f(x) இஸ் ஈக்குவல் டு, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. கேபிட்டல் f(x)ஓட ஆன்சரை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இங்கே ரெட்டில் எழுதி காட்டுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெண்டே ஆன்சர் தானே. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன வந்துச்சு 0, அடுத்த ஆன்சர் என்ன வந்தது 1 -e⁻−x/3. இன்டர்வல் எப்படி சார் எழுதணும்? எக்ஸ் போட்டுக்கோ. எதுலேருந்து எது வரைக்கும்? இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும். இன்ஃபினிட்டியிலேருந்து -இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரை ஈக்குவல் டு போடக்கூடாது, ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல். இங்கே பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். 0விலிருந்து இன்ஃபினிட்டிக்கு எப்போதுமே நம்ம சாதா ஈக்குவல் டு தான் போடும், அந்த லெஸ் தென் தான் போடும், ஈக்குவல் டு போட மாட்டோம். அதனால் இந்த பக்கம் -இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் -இன்ஃபினிட்டி to 0 to infinity. இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஏதாவது போர்டு கட் ஆகிட போகுது கீழே வேறு, நான் பண்ணி கீழே போயிட போகிறேன். சூப்பர், கட் ஆகலை. அடுத்தது இந்த சம்முக்கு வரலாமா? அப்போது இந்த சம்மிலையும் 2 ஸ்டேஜ் முடிஞ்சிருக்குது, இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. இந்த சம்மில் 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. இதில் 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, சம் ஓவர். இதில் 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, சம் ஓவர். இதில் பாருங்கள் 1 2 3 4 ஸ்டேஜ் இருக்குது. அப்போது அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு, அடுத்த கட்டம் வரேன், -1 to 0. இங்கே பாருங்கள் பக்கா ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்படின்னா இன்க்ளூடட் 0 வரை. அப்போ 0 கிடையாது, இந்த எக்ஸை அழைச்சிடணும். இங்கே 0க்கு முன்னாடி ஆள் யாருன்னா எக்ஸ் நீங்கள் நினச்சிக்கணும். இதுக்கு முன்னாடி ஆள் எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கிறான்னு நினச்சிக்கணும். cumulative distribution ஃபங்க்ஷன்னாலே you have to start from the beginning, -infinity to -1 f(x) dx. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் -1 to 0 போடக்கூடாது. 0க்கு முன்னாடி ஆள் யார்? எக்ஸ் தான் போடணும். எப்போதுமே ஒவ்வொரு சம்மிலும் எக்ஸில் தான் முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போட்டாலே உங்களுக்கு எக்ஸில் தான் முடியும். ஓகே,
எக்ஸில் தான் முடியும், எக்ஸில் தான் முடியும். லாஸ்ட் ஸ்டெப் எப்போதுமே எக்ஸில் தான் முடியும் பார்த்துங்க. எல்லா ஸ்டெப்புமே லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜீரோவுக்கு முன்னாடி ஆள், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் -1க்கு கீழே -∞ to -1, -1லேருந்து கீழே -1க்கு கீழே ஆளே இல்லை பாருங்கள், அதர்வைஸ் தான். அப்போ இது 0 தான் வரும், 0 தான் வரும். -1 to x, -1க்கு மேலே, -1க்கு மேலே ஃபங்க்ஷன் இருக்குது, இதோ இருக்குது x+1, x+1. அப்போது x+1 dx இன்டெகிரேட் பண்ணிடலாமா? மேலே 1 தானே இருக்குது, அப்போ மேலே 1 கூட்டி அதை கீழே போட்டுற வேண்டியதான். அப்போ your answer will be x+1 whole square by 2 upper limit -1 to x. அப்போ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு இடத்துல எக்ஸே தான் வரும், அதனால் x+1 whole square by 2 அப்படியே தான் இருக்கும். -1 போட்டிங்கன்னா -1 + 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்பர் லிமிட் வேலை செய்யும், லோயர் லிமிட் போட்டால் 0 ஆகிடும். அப்போ சம் முடிஞ்சு போச்சு. அப்போது இதில் ஸ்டேஜ் 2வும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரலாம். இந்த இன்டர்வல் முடிஞ்சு போச்சு. இங்கே வாங்க, x belongs to பக்கா 200 இந்த ப்ராக்கெட் போடணும். ஆனால் எது வரைக்கும் போகிறீங்கன்னா 600க்கு முன்னாடி வரைக்கும் தான் போகிறீங்க. அதனால் இந்த எக்ஸை அழைச்சிட்டு இங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கணும் 600க்கு முன்னாடி. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். -∞ 200 எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் 200லேருந்து 600 போட்டுறக்கூடாது, எக்ஸு தான் போகணும். ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் எப்போதுமே எக்ஸு தான் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். 200க்கு கம்மி ஃபங்க்ஷன் இல்லை பாருங்கள், 200லேருந்து தான் ஃபங்க்ஷன் இருக்குது. 200 கம்மி, 200க்கு கம்மி ஃபங்க்ஷன் கிடையாது. -∞ 200 இந்த இடத்துல ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால் 0. ஆனால் 200க்கு மேலே ஃபங்க்ஷன் இருக்குது. 200லேருந்து 600 கே தான் ஃபங்க்ஷன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் கே டிஎக்ஸ், இங்கே 200 போட்டுக்கணும், இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ கே வெளியில் எடுத்துடலாமா? கே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸு எக்ஸு தான் வரும். லோயர் லிமிட் 200, அப்பர் லிமிட் எக்ஸ். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்போ கேக்கு பதில் வேல்யூ போட்டுக்கிறேன். கேவோட ஆன்சர் என்னது? 1/400, 1/400. அப்பர் லிமிட் எக்ஸுக்கு எக்ஸே போட்டுக்கிறேன், மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதில் 200. அப்போது உங்கள் ஆன்சர் 1/400 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 200. எந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது இதில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி 2 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா 2 இன்டர்வல் இருந்ததுனால டக்குன்னு முடிஞ்சு போச்சு. 2 இன்டர்வல் எல்லா சம்லையுமே முடிச்சிட்டோம். இப்போ 3வது இன்டர்வலுக்கு போக போகிறேன். இந்த எக்ஸை அழைச்சிட்றேன், இந்த டிக்கையை அழைச்சிட்றேன். இப்போ நம்ம இருக்கிறது இந்த இன்டர்வல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கினா போதும். 3க்கு முன்னாடி ஒரு எக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 3வது இன்டர்வல் எதிலிருந்து ஷார்ப்பாக ஆரம்பிக்குதுன்னா 2ல் ஆரம்பித்து 3க்கு முன்னாடி வரைக்கும் போய் முடியும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன், இது குமிலேட்டிவ்னா ஸ்டார்டிங்லேருந்து தான் போடணும். -∞ to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ்ஸு 1 to 2 எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு. அதுக்கப்புறமேட்டு 2 to 3 போடக்கூடாது, ஏன்னா க்ளோஸ்டு கிடையாது, இது ஓப்பன்னா 3 தெரியாது. 3க்கு முன்னாடி ஆள் யார்? எக்ஸ் வரைக்கும் நிறுத்திடணும். அப்போது எக்ஸ் வரைக்கும் நிறுத்திடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், -∞ to 1, -∞ to 1னா 1க்கு கீழேனா அதர்வைஸு உங்களுக்கு ஆன்சரே கிடையாது. அதனால் இது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் 1 to 2, 1 to 2க்கு ஆன்சருக்கு பாருங்கள், 1 to 2க்கு தோருக்கு பாருங்கள், x minus 1 dx, x minus 1 dx. 1 to 2க்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 2 to x, 2க்கு மேலேயும் ஃபங்க்ஷன் இருக்குது. தோருக்கு பாருங்கள், -x+3 அல்லது 3 - x கூட போட்டுக்கலாம். 3 - xம் போட்டுக்கலாம், அல்லது -x+3 dx. ஓகேவா? இன்டகிரேட் பண்ணிடலாமா? இது 0 விட்டுருங்க, இது இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மேலே 1 கூட்டணும். மேலே ஆல்ரெடி 1 இருக்குது. 1 + 1 is 2/2. லிமிட்ஸ் வந்து 1 to 2, லிமிட்ஸ் வந்து 1 to 2.
ப்ளஸ் இதை இன்டகிரேட் பண்ணுறேன் 3 minus x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஹோல் ஸ்கொயர் பை டூ எக்ஸு கூட -1 இருக்குது, அதனால் அடியில் மைனஸ் வரும் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸும் எக்ஸ்ட்ரா வரும், அதாவது -1 கீழே வரும் வச்சிங்களேன். -1 × 2 தான் -2ன்னு போடுவாங்க. இது பாசிட்டிவ்ன்றதுனால கீழே எதுவும் பாதிக்காது உங்களுக்கு. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது மறக்காமல் மைனஸ் போட்டுக்கணும். அப்போது இன்டகிரேஷன் 2 to x அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவா. அப்போ இந்த 1/2 வெளியில் எடுத்துடுறேன், 1/2 வெளியில் எடுத்துகிட்டு அப்பர் லிமிட் போடுறேன். 2 - 1 is 1, 2 - 1 is 1. அப்பர் லிமிட் போட்டேன். 2 - இந்த 2 வெளியில் வந்துடுச்சு. 2 - 1 is 1. லோயர் லிமிட் போடுறேன். 1 - 1 0 போடுறது வேஸ்ட்டு, வேலை முடிஞ்சு போச்சு, சம் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா -1/2 வெளியில் எடுத்துடுறேன். -1/2 அப்பர் லிமிட் போடவா. எக்ஸுக்கு பதில் எக்ஸே தானே போடணும். அப்போது 3 - x ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 - 2 1. அப்போது மைனஸ் லோயர் லிமிட் 1. அப்போ அப்பர் லிமிட் எக்ஸ் போட்டாச்சு, லோயர் -2 வெளியில் இருக்குது, தேடாதீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அரை கூட 1 மல்டிப்ளை பண்ணால் ஆஃப் தானே வரும். அதுக்கப்புறமேட்டு -1 இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். -1 × -1 ப்ளஸ் ஆஃப் ஆகிடும். இந்த மைனஸ் இது கூட சேர்த்து விட்டுறேன். -1/2 3 - x ஹோல் ஸ்கொயர். அரை கூட என்ன ஆகிடும் 1 அரை 3 - x ஹோல் ஸ்கொயர். இதான் உங்களுக்கு செகண்ட் இன்ட்ரோ. இந்த இன்ட்ரோல் முடிஞ்சிருக்கு. இதோட இன்னொரு இன்ட்ரோல் லாஸ்ட் இன்ட்ரோல் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு வாங்க. இது ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், இதையும் விட்டுடுங்க. எக்ஸை போய் இங்கே போட்டுங்க, லாஸ்ட்டாக எக்ஸ் போட்டுங்க. கடைசி இன்ட்ரோல் போட போகிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த சம் முடிய போகுது உங்களுக்கு. ஷார்ப்பாக 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷார்ப்பில் 5 ஸ்டார்ட் பண்ணி எதில் போய் க்ளோஸ் பண்ணுறங்க, இன்ஃபினிட்டியில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போது நம்மளுடைய cumulative ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x equal to integration. You have to start again from the beginning. -∞ to 1 f of x dx, again 1 to 5 f of x dx, again 5 to x infinity போட கடைசியில் எல்லாமே xல தான் முடியும். f of x dx ஒவ்வொரு சம்மா கிட்டத்தட்ட நெருக்கத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் டஃப்பான ஏரியான்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் இன்டர்வலில் ஒரு சம், செகண்ட் இன்டர்வல் போடும்போது ஃபஸ்ட்டு செகண்டும் சேர்த்து போடணும். தேர்ட் இன்டர்வல் போடும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 சம் வந்துருச்சு பாருங்கள். -∞ to 1 1 விட கம்மி நம்மக்கிட்ட ஃபங்க்ஷனே கிடையாது, 0. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் 1 to 5 ஃபங்க்ஷன் இருக்குது, k dx. அதுக்கு அடுத்தது 5 to infinity நம்மகிட்ட ஃபங்க்ஷன் கிடையாது. 5 to infinity பாருங்கள். அதர்வைஸ் 5க்கு மேலே டு இன்ஃபினிட்டி இல்லை, அதனால் இதுவும் 0 ஆகிடும். 1 to 5 ஆல்ரெடி கேவோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு. 1/4 வெளியில் எடுத்துருங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து x வந்துடும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 1 to 5. அப்போ 1/4 அப்பர் லிமிட் 5 -1 5 - 1 4 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. இந்த சம் முடிஞ்சே போச்சு. இன்னும் நம்ம ஃபங்க்ஷன் தான் எழுதணும். ஃபைன். அதுக்கடுத்தது இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இன்டர்வலுக்கு வாங்க. இந்த எக்ஸ் அழைச்சிட்றேன். இப்போ இந்த இன்டர்வலுக்கு வரீங்க. -1 to 0 முடிச்சிட்டோம். 0 to 1 x பிலாங்ஸ் டு 0 to 1 0 பக்காவாக போடணும். 1 மட்டும் ஓப்பன் இன்டர்வலில் போடணும். அப்போ இந்த இன்டர்வலில் இருக்கிறீங்க நீங்கள். இந்த இடத்துல ஒரு எக்ஸ் போட்டுங்க. அகெயின் யூ ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். f of x is equal to -∞ to -1 f of x dx, again -1 to 0 f of x dx. அதுக்கு அடுத்தது 0 to 1 போடக்கூடாது. 1க்கு முன்னாடி ஆள் யார், எக்ஸ் தானே, x f of x dx. அதுக்கு அடுத்தது -1க்கு கீழே -1லேருந்து -∞ வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபங்க்ஷனே கிடையாது. -1க்கு கீழே இல்லை, அதனால் இது 0 ஆகிடும். -1 to 0 இருக்குது. -1 to 0 இருக்குது பாருங்கள். x + 1 -1 to 0க்கு ஃபங்க்ஷன் இருக்குது. f of x -1 to 0. அதுக்கப்புறம் 0க்கு மேலே தோருக்கு ஃபங்க்ஷன் -x + 1 dx. ஓகே, சரி, இன்டகிரேட் பண்ணிடலாமா? இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 லிமிட்ஸ் வந்து -1 to 0. அதுக்கடுத்தது இது 1 - x ஞாபகம் வச்சுங்க.
அப்போ 1 minus x whole square by 2 இங்கேயும் பவர் 1 தான் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மேலே 2 போட்டு கீழே 2 போட்டு வேண்டியது தான் இங்கே எக்ஸ் கூட மைனஸ் வரதுனால கீழே எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் ஒரு இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கூட மைனஸ் வந்தால் கீழே மறக்காமல் போடணும் இப்போ இதுவே எக்ஸ் கூட -2 இருந்தால் -2 அடியில் போடணும் இப்போ இதுவே எக்ஸ் கூட -3 இருந்தால் -3 போடணும் இல்லை எக்ஸ் கூட +3 இருந்தால் +3 மட்டும் கீழே போட வேண்டியதாக இருக்கும் எக்ஸ் கூட என்ன வேல்யூ இருக்கோ அது கீழே போடணும் பாசிட்டிவ் 1 வந்தனால நான் போடல நெகட்டிவ் 1 வந்தனால கீழே போடும்போது கீழே இருக்கிற 2 -2 மாறிடும் ரைட் இன்டர்வல் உங்களுக்கு லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 to x தானே இருந்துச்சு 0 to x ஓகே 0 to x அப்போ இங்கே பவர் 1 இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணும்போது மேலே 1 கூட்டி கீழே 2 போட்டுக்கணும் இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்பர் லிமிட் 0 போடுறேன் 0 + 1 is 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் அப்போது 1/2 அதுக்கடுத்தது மைனஸ் லோயர் லிமிட் -1 + 1 0 ஆகிடும் அதனால் அது போட வேண்டாம் -1 + 1 0 ஆகிடும் வேஸ்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் எக்ஸ் போடுங்க அப்பர் லிமிட் எக்ஸ் போட்டிங்கன்னா இதே தான் வரும் என்ன தான் வரும்னா 1 minus x whole square by -2 அப்படியே தான் வரும் லோயர் லிமிட் போடுங்க 0 போட்டிங்கன்னா 1 minus 0 is 0 சாரி 1 minus 0 is 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் 1/-2 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்னும் போது மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டில் ஒரு -1/2 வரும் 0 போட்டிங்கன்னா -1/2 வரும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போது மைனஸ் ஆஃபும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 மாறிடும் இது மைனஸ் சென்டருக்கு வந்துடும் 1 minus x whole square by 2 உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் சிம்பிளிஃபை பண்ணியும் போடுவாங்க இதை வந்து a + b whole square by 2ல் போடுவாங்க a square + 2ab + b square by 2ன்னு போடுவாங்க இப்படியே விட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா a - b whole squareல போட்டு 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிலாம் போடுவாங்க அப்படியே விட்டாலும் மார்க் கொடுப்பாங்க பயப்படாதீங்க ஏன்னா இட்ஸ் a வெரி லாங் சம் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண அகெயின் இட் டேக்ஸ் மோர் டைம் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதோட ஸ்டாப் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு 30 minutes மேலே நம்ம தாண்டி போயின்னு இருக்கிறோம் நம்ம இப்போ தான் எந்த இன்டர்வல் முடிச்சிருக்கிறோம் செகண்ட் இன்டர்வல் முடிச்சிருக்கிறோம் இங்கே சம்மில் இன்னும் ஒரு இன்டர்வல் இருக்குது நமக்கு அப்போது இது முடிச்சாச்சு நம்ம ஃபஸ்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல் முடிச்சா தேர்ட் இன்டர்வல் வந்துடலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு கரெக்டாக ஷார்ப்பாக 600ல் ஆரம்பிக்கணும் எதில் போய் முடிச்சிடணும் இன்ஃபினிட்டி இப்போ இங்கே வந்துட்டு இந்த எக்ஸை அழைச்சிட்டு இங்கே போட்டுங்க எக்ஸு இப்போ கேபிட்டல் f of x is equal to you have to start with ஸ்டார்டிங்லேருந்து வரணும் -infinity to 200 f of x dx plus again 200 to 600 f of x dx again 600 to infinity f of x dx இன்ஃபினிட்டி போடக்கூடாது சாரி இன்ஃபினிட்டி பதில் தான் என்ன போட்டுக்கணும் எக்ஸ் போட்டுக்கணும் சூப்பர் அதுக்கு அடுத்தது 200க்கு கம்மி 200க்கு இன்ஃபினிட்டிக்கு -infinity கம்மி 200 கம்மி ஃபங்க்ஷன் கிடையாது விட்டுருங்க அது 0 ஆகிடும் இதுக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்கும் 200 to 600க்கு ஃபங்க்ஷன் இருக்கும் 200 to 600க்கு ஃபங்க்ஷன் கே பாருங்கள் கே டிஎக்ஸ் 600க்கு மேலே ஃபங்க்ஷன் கிடையாது அதனால் அது 0 ஆகிடும் சரி கே வெளியில் எடுத்துருங்க கே வெளியில் எடுத்துடலாமா கேவோட ஆன்சர் என்னது கேவோட ஆன்சர் 1/400 கே வெளியில் எடுத்துட்டேன் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் அப்போ 200 to 600 அப்போ கே வெளியில் எடுத்தாச்சு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் அப்பர் லிமிட் 600 லோயர் லிமிட் 200 போர்டு கட் ஆகுதா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா இந்த சம் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஆல்ரெடி 1/400 இருக்குது வெளியில் அப்பர் லிமிட் ஒரு 600 மைனஸ் லோயர் லிமிட் ஒரு 200 மைனஸ் 200 400 வரும் அடித்து போட்டிங்கன்னா பக்காவாக ஆன்சர் 1 வந்துடும் இதுக்கு 1 ஓகே சரி அப்போ அந்த சம் முடிஞ்சு போச்சு எல்லா இன்டர்வலும் போட்டுட்டும் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெடி அதை ஃபைனலாக எழுதிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த 2 சம்மை கம்ப்ளீட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த 2 சம்மை கொஞ்சம் எழுதுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் சரி இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெடி ஃபஸ்ட் சம் வரேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஓவர் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 லெஸ் தென்னு பார்த்தாலே கேபிட்டல் எஃப்ல போயிட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் probability of x less than 2 னா டைரெக்டாக f of 2 போட்டால் போதும் f of 2 2னா இது இந்த ஏரியா தான்
x 0க்கு மேலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போது 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2 into 2 ஆன்சர் இஸ் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4. ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் ஓவர். தேர்ட் சம் வாங்க. தேர்ட் சம் இஸ் அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அட்லீஸ்ட் என்றால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4க்கு மேலே. அப்போ 4க்கு மேலே இதில் கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே லெஸ் தெனுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். லெஸ் தென் வந்தால் தான் இந்த ஃபார்முலா செட் ஆகும். கிரேட்டர் தென் இருந்தால் செட் ஆகாது. அப்போ என்ன செய்கிறீங்கன்னா 4க்கு மேலே வேணும்னா 4க்கு கீழே வேண்டாம். கரெக்டாக 4க்கு மேலே எனக்கு ஆன்சர் வேண்டும். 4 அதற்கு மேலே வேண்டும். இப்போ 4க்கு கீழே எனக்கு வேண்டாம். இப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4. இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துச்சுன்னா 1 மைனஸ் யூஸ் பண்ணி அதே நம்பரை லெஸ் தென் 4ல் போட்டுங்க. அப்போ 1 மைனஸ் இப்போ தான் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 போட்டிங்களா, அதே மாதிரி லெஸ் தென் 4க்கு போட வேண்டியது தான். பி ஆஃப் எக்ஸ் 4 இங்கே இது இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு எக்ஸ் 0க்கு மேலே இந்த ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும், 4 யூஸ் பண்ணணும். அப்போது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 8 1 மைனஸ். அப்போது மைனஸ் எல்லாம் உள்ளார அனுப்புனீங்கன்னா மைனஸ் 1 ஆகிடும். இது இ பவர் மைனஸ் 8 1 கேன்சல் ஆகிடும். இப்போ யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் இ பவர் மைனஸ் 8. செகண்ட் சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது தேர்ட் சம்மு முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் சம்மு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இதான் உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன், இதான் உங்களுக்கு தேர்ட் சப்டிவிஷன், இதான் உங்களுக்கு ஃபோர்த் சப்டிவிஷன். எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் தான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லாம் போட முடியும். இந்த மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் இந்த சிம்பிள்லாம் இருக்கும். ஈக்குவல் டு வச்சு போட முடியாது, டிஸ்கிரிட்டில் தான் போட முடியும். அதனால் ஈக்குவல் டுல யாராவது சம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் என்ன போட்டு போயினே இருக்கணும்னா 0 போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். இப்போ இந்த சம்முக்கு வாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். இதான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு சம்மு. செகண்ட் சம்மு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 3 தோ 0க்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் தான். இங்கே போய் 3 சப்ஸ்டியூட் பண்ண, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது 1 மைனஸ் இ பவர் லெஸ் தென்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஃபார்முலா எழுதிடுறேன். எஃப் ஆஃப் த்ரீ. ஓகே, இந்த இடத்துல கூட நான் இது எழுத மறந்துட்டேன். நான் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இது 1 மைனஸ் எஃப் ஆஃப் 4. அப்போ எஃப் ஆஃப் 3 போட்டுடலாமா? இங்கே வாங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் 3/3. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. நீங்கள் வேணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ் 1 நீங்கள் 1/eன்னு கூட போட்டுக்கலாம், அல்லது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம் இஸ் ஓவர். அதுக்கடுத்து சம்முக்கு வாங்க. மூணாவது சம் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இது இப்படி போடணும். எக்ஸ் இங்கே தான் இருக்கணும். அப்போ இதை மாற்றுங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இதை பாருங்கள், இந்த நோஸ் 5 கிட்ட இருக்கணும். 5க்கு மேலே போட முடியாது, கிரேட்டர் தென்னா போட முடியாது. அப்போ இது எப்படி அதில்னா 1 மைனஸ் 5 வரை வேண்டாம், கிரேட்டர் தென் 5 வேண்டும். அப்போ 5 வரை வேண்டாம். இதே கான்செப்ட் தான். 4 கிரேட்டர் தென் 4னா 1 மைனஸ் 4, கிரேட்டர் தென் 5னா 1 மைனஸ் 5. அப்போது இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் 5. எஃப் தான் ரெடியாக இருக்குது. இங்கே போய் 5 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அப்போது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 5/3. மைனஸ்லாம் உள்ள எடுத்துன்னு போங்க. -1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 5/3. இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் இஸ் இ பவர் மைனஸ் 5/3 தான் அடுத்த சம். அதுக்கடுத்தது எக்ஸ் லெஸ் தென் 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போது லெஸ் தென்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 4 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4/3. இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ கிட்டத்தட்ட நான் 2 சம்மு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த இடத்த நான் கொஞ்சம் அழைச்சிடுவேன். நான் பேலன்ஸ் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 48 நிமிஷம் ஓடி போச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் 11.14 இந்த சைட்லேயும் சம் நம்பர் 5 இந்த சைடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிவிட்டுனா அந்த 2 சம்மையும் போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதோட கண்டினியூவேஷன் இங்கே வரப்போது. நமக்கு எல்லா இன்டர்வல்ஸும் முடிஞ்சிச்சு. 1 2 3. இது பாருங்கள், 1 2 3 முடிஞ்சிருச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதுவதற்கான சரியான நேரம் வந்து விட்டது. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட் ஆன்சர் 0. எப்போ 0 வந்துச்சு? மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 1 வரை வந்துச்சு. அப்போது எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் இன்ஃபினிட்டி less than 1. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1/4
x minus 1 இது எப்போ வந்துச்சு 1 to 5 1 இந்த பக்கம் எப்போதுமே ஈக்குவல் டு வரும் 5 வரை வந்துச்சு இந்த பார்ட்டி முடிஞ்சிருச்சு அடுத்தது 1 வந்திருக்குது இது எப்போ வந்துச்சு 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த பாருங்கள் x less than or equal to 5 less than plus infinity இதுதான் பக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய அழகான ஃபார்மேட் ஓகே சரி ஒரு சம்மா போட்டுடலாமா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெடி ஃபர்ஸ்ட் சம் ரெடி செகண்ட் சம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3 கேட்டிருக்கிறாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3நாலும் எஃப் ஆஃப் 3நாலும் ஒன்று தான் எஃப் ஆஃப் 3னா 1லேருந்து 5க்குள்ளே தான் 3 யூஸ் பண்ண முடியும் இதோ இங்கே தான் யூஸ் பண்ண முடியும் 1/4 எக்ஸை எடுத்துகிட்டு 3 minus 1 3 minus 1 2/4 கேன்சல் பண்ணால் 1/2 தான் ஆன்சர் அதுக்கடுத்தது செகண்ட் முடிஞ்சிடுச்சு தேர்டு சம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 4 ரெண்டு பேருக்கு இடையில் வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் சொல்லுதுன்னா f of 4 minus f of 2 இதான் ஃபார்முலா ரெண்டு ஐட்டம் லெஸ் தென் வந்து டைரெக்டாக போட்டுக்கணும் ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா பிட்வீன் வந்துட்டாங்கன்னா 4 to 2 மைனஸ் போட்டுக்கணும் அப்போ f of 4 அகெயின் 4னா இதே ஃபார்முலா தான்ப்பா 1/4 4 minus 1 f of 2னால இதே ஃபார்முலா தான்ப்பா 1/4 2 minus 1 அப்போ 1/4 இது 3 ஆகிடும்பா 1/4 இது 2 minus 1 1 தான் வரும் அப்போ 1/4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3 minus 1 உங்களுக்கு வேறு ஆன்சர் இஸ் 2/4 இதை கேன்சல் பண்ணாலும் 1/2 தான் வரும் 3ல் 1 போச்சுன்னா 2 கேன்சல் பண்ணாலும் 1/2 தான் வரும் தேர்ட் சம் முடிஞ்சு போச்சுப்பா அதுக்கடுத்து லாஸ்ட் சம் ஃபோர்த்து சம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 இப்படி இருக்குது இதை மாற்றிக்கணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 3 கிரேட்டர் than வச்சு போடவே முடியாது 1 மைனஸ் வச்சு போடலாம் ஏன்னா லெஸ் தென் வந்தால் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும் திஸ் கேன் பி ரிட்டன் as 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் less than 3 இங்கே ஈக்குவல் டு போடலாம் தப்பு கிடையாது போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ இதோடைய ஃபார்முலா 1 மைனஸ் எஃப் ஆஃப் 3 இப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 3னா இங்கே போய் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் 1/4 3 minus 1 அப்போது 1 மைனஸு 1/3ல் போச்சுன்னா 2/4 கேன்சல் பண்ணால் 1/2 இப்போ 1 minus 1/2 இதுவும் 1/2 தான் வருது இப்போ எல்லா சமமே லெஸ் தென் 3க்கும் 1/2 தான் பிட்வீனுக்கும் 1/2 தான் கிரேட்டர் தென் 3க்கும் 1/2 தான் நமக்கு ஆன்சர்ஸாக வந்திருக்குது இதோட இது கம்ப்ளீட் ஆகுது இந்த சம்முக்கு வந்துடுங்க இந்த சம்மில் எந்த இன்டர்வலோட முடிச்சிருக்கிறோம் நம்ம 1 முடிஞ்சிருக்கு 2 முடிஞ்சிருக்கு 3 முடிஞ்சிருக்குது ஃபோர்த் இன்டர்வல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஃபோர்த் இன்டர்வல் போடும்போது இந்த டிக்கை அழைச்சிட்றேன் நான் இந்த எக்ஸ் அழைச்சிட்றேன் ஃபோர்த் இன்டர்வல்னால் லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்க லாஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம 1 2 3 4 1 2 3 முடிஞ்சிருக்கு நாலாவது இன்டர்வலுக்கு வரேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு பக்காவாக உங்களுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டு இன்ஃபினிட்டியை ஓப்பன் இன்டர்வலில் போட்டுக்கணும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங்லேருந்து தான் போடணும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு integration -1 to 0 f of x dx plus integration 0 to 1 f of x dx plus 1 to இது x வச்சுக்கணும்பா லாஸ்ட்டாக முடியும் போது 1 to x f of x dx ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமாப்பா மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 ஃபங்க்ஷனே கிடையாதுப்பா அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டி 0 இதை விட்டுருங்க செகண்ட் பார்ட்டிலேருந்து போடலாம் -1 to 0 -1 to 0க்கு ஆன்சர் இருக்குதுப்பா x+1 dx அப்புறம் 0 to 1க்கு ஆன்சர் இருக்குதுப்பா 0 to 1க்கும் -x+1ப்பா dx 1 to infinity 1க்கு மேலே இல்லைப்பா அதனால் இது 0 ஆகிடும் இந்த ஓரமும் 0 ஆகிடும் அந்த ஓரமும் 0 ஆகிடும் அதுக்கடுத்தது இன்டெகிரேட் பண்ணிடலாமா x+1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x+1 ஹோல் ஸ்கொயர் பை 2 லிமிட்ஸ் வந்து -1 to 0 அதுக்கப்புறம் இது 1 minus x மாதிரி 1 minus x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 - x ஹோல் ஸ்கொயர் பை 2 கூட ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கணும் 0 to 1 அப்பர் லிமிட் போடவா அப்பர் லிமிட் போட 0 + 1 is 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அப்போ 1/2 தான் வரும் மைனஸ்
லோயர் லிமிட் போட போகிறேன். -1 + 1 0 ஆகிடும். அதனால் லோயர் லிமிட் 0 ஆகிடும், விட்டுருங்க. இப்போ லோயர் லிமிட் போட்டே காட்ட வேண்டாம், விட்டுடுங்க. ரைட். அதுக்கு அடுத்தது இங்கே வாங்க. ப்ளஸ் அப்பர் லிமிட் 1 போட்டிங்கன்னா 1 - 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 1 - 1. அப்போ அப்பர் லிமிட் 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா 1 - 0 is 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. 1/-2. இந்த மைனஸ் மைனஸ் இருந்தால் +2 ஆகிடும். அரை ப்ளஸ் அரை, ஆன்சர் இஸ் 1. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எழுத போகிறீங்க. கேபிட்டல் f of x is equal to ஃபஸ்ட்டு ஆன்சர் 0. எப்போ 0 வந்துச்சு? எக்ஸு -∞ -1 வரைக்கும் வந்துச்சு. அடுத்தது என்ன வந்துச்சு? x+1² வந்துச்சு. இது எப்போ வந்துச்சு? பக்காவாக -1ல் ஆரம்பித்து எதுக்கு முன்னாடி போய் நின்ட்டீங்க? 0க்கு முன்னாடி போய் நின்ட்டீங்க. அதுக்கு அடுத்த ஆன்சர் என்ன வந்துச்சு? 1 இது சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். 1 - x² வந்துச்சு. இது எப்போ வந்துச்சுன்னா பக்காவாக 0ல் ஆரம்பித்து 1க்கு முன்னாடி போய் நின்றுடுச்சு. அதோட ஃபைனலாக 1 வந்துச்சு. இது எப்போ வந்துச்சு என்றால் பக்காவாக 1ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டியோட முடிஞ்சிடுச்சு. இதுதான் உங்களுக்கு பக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சூப்பர். அதுக்கடுத்தது அவங்க கேட்டிருக்கிற கேள்வி 2 தான். 1 2 தான். வேலை முடிஞ்சு போச்சுப்பா. செகண்ட் சம் போட்டு முடிச்சிக்கினே இருக்கலாம் நம்ம பாட்டுட்டு. ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர். செகண்ட் சம்க்கு வந்துட்டோம். -0.5லேருந்து 0.5 வரைக்கும் கேட்குறாங்க. பிட்வீன் வந்தாலே வேலை முடிஞ்சது உங்களுக்கு. கேபிட்டல் எஃப் ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் ஸ்மால் நம்பர். ஓகேவா? இதான் b - a. பாசிட்டிவ் அது இங்கே இருக்கும். இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 - 0.5 பாசிட்டிவ் இதோ இங்கே √2 முடிஞ்சு போச்சா? மைனஸ் இது ஒரு பார்ட்டி. -0.5னா இங்கேப்பா, இங்கே வரணும். எக்ஸுக்கு ரேட்டில் -0.5 + 1² ரைட். அதுக்கடுத்தது 1 - ஒரு பால் 50 காசு போச்சுன்னா 50 காசு தானே உங்களுக்கு. அப்போ 0.5² மைனஸ் ஒரு பால் 50 காசு போச்சுன்னா என்ன வரும்பா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஒரு பால் 50 காசு போனால் 50 காசு தான் வரும். அப்போது 0.5 ஒரு பால் 50 காசு போனால் 50 காசு √2 அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போகிற மாதிரியே நீங்கள் அப்பர் வேல்யூ 0.5² நம்ம 2 வாட்டி பண்ணணும். 0.5 × 0.5. அப்போ 1 - 0.5 × 0.5 0.25/2. இது 0.5 × 0.5 0.25/2. அதுக்கடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக 2 LCM எடுக்க போகிறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 25 காசு 25 காசும் சேர்ந்தால் 50 காசாக மாறிடும். இது சேமாக இருக்குனால மேலே அப்படியே கூட்டிக்கலாம். 50 காசு 2 ரூபாயில் 50 காசு போச்சுன்னா 1 ரூபாய் 50 காசு/2. 1 ரூபாய் 50 காசு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.75 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். அப்போ நம்ம 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 11.14 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2 சம் தான் பேலன்ஸ் இருக்குது. 11.12வும் அந்த மில்க் சம்மும் பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 minutesல முடிச்சிடலாம். மில்க் சம்மில் நம்மக்கிட்ட கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1/400. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஏரியாவில் என்ன வந்துச்சு? 0. எப்போ 0 வந்துச்சு? -∞லேருந்து 200 வரைக்கும். எக்ஸு -∞ <200 ரைட்டா? அதுக்கு அடுத்த ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/400 x - 200. இது எப்போ வந்துச்சு? 200லேருந்து
அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 200 லெஸ் தென் 600. எப்போதுமே இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், இங்கே வெறும் லெஸ் தென் தான் இருக்கும். அப்போ இந்த இடம் 200 எழுதணும், 200. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ஆன்சர் 1/400க்கு அப்புறம் 1 வந்துச்சு நமக்கு ஆன்சர். அப்போ இதோடைய ஸ்டெப்பு இங்கே போட்டிருக்கேன் நான். 1 வந்துச்சு. எப்போ 1 வந்துச்சு? பக்காவா எக்ஸ் 600ல் ஆரம்பித்து எது வரைக்கும் போய் முடிச்சிங்க? நீங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய் முடிச்சிங்க. இதுதான் உங்களுடைய சம். இதுதான் பக்கா ஆன்சர் நமக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதும்போது சார் புக்கில் இன்ஃபினிட்டி இல்லைன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். ஆக்சுவலாக இப்படி தான் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து தான் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடுறோம். அதனால் இதெல்லாம் காட்டுறதுனால தப்பு கிடையாது. 200 இந்த கிராஸில் வரும், அதே மாதிரி 600 இந்த கிராஸில் வரும். இதெல்லாம் ஈக்குவல் டுல இருக்கும், பார்த்துங்க. சரி, அவங்க ஃபஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. கே கண்டுபிடிக்க சொன்னாங்க, போட்டேன். டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க, போட்டாங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி 500 to 300 to 500 கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ் வந்து எக்ஸு 300லேருந்து 500 கேட்டிருக்காங்க. 300லேருந்து 500 கேட்டிருக்காங்க. அப்போ டேரெக்டாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலான்னா எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300. வேலை முடிஞ்சு போச்சு. 500 இந்த ஃபார்முலா தான். எல்லாமே 200லேருந்து 600 ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா தான். இப்போ 1/400 ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதில் 500 மைனஸ் 200 ஒரு சம் மைனஸ் 300 போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/400 அகெயின் எக்ஸ் மைனஸ் 200னா 300 மைனஸ் 200. 500ல் 200 போச்சுன்னா 300/400. அதுக்கு அடுத்தது 300ல் 200 போச்சுன்னா 100/400. எல்சிஎம் 400. 300ல் 100 போச்சுன்னா 200. அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் 1/2. அப்போது மில்க் சம்மில் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/2 ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ். இங்கே முடிச்சிடலாமா? இங்கே 2/3யோட வெயிட்டிங்கில் இருக்குப்பா. இன்னும் அடுத்த இன்டர்வல் வேறு போகணும். லாஸ்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் 1 hour வீடியோ தான் இருந்தாலும் மேஜர் சம் நம்மளுடைய 11.3ல மேஜர் ஜங்க். இதுதான் எல்லாரும் மண்டே போட்டு ஒட்டின்னு இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே போட்டு பார்த்துறோம். இன்றைக்கி 1 hour வேஸ்ட் ஆகிறது முக்கியம் கிடையாது. 1 hour நம்ம சாதிக்க போகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த இன்டர்வல் வந்திருக்கிறீங்க 3,∞. இந்த இடத்துக்கு வந்தாச்சு 3,∞. அப்போ இதை அழைச்சிடணும். இந்த இடத்த ஒரு எக்ஸ் போட்டுங்க. cumulative-னாலே ஸ்டார்டிங்லேருந்து தான் போகணும். எதுலேருந்து? -∞ to 1 f of x dx, again 1 to 2 f of x dx, again 2 to 3 f of x dx, again 3 to ∞ f of x dx. ஓகே, இவ்வளோ வேல்யூஸ்க்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே பாருங்கள் -∞ to 1. 1க்கு கம்மி ஃபங்க்ஷனே இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் 0 ஆகிடும், விட்டுருங்க. அதுக்கடுத்து சம்முக்கு வாங்க. 1 to 2க்கு இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள். 1 to 2க்கு யாருன்னா x - 1 dx. அதேமாதிரி 2 to 3க்கும் இருக்குது. 2 to 3க்கு இது வரைக்கும் பாருங்கள் 3 - x dx. 3க்கு மேலே இல்லை, அதனால் அது 0. ரெண்டே இன்டகிரேஷன் தான்ப்பா. ரெண்டே இன்டகிரேஷன் சம்ம முடிச்சிடலாம் நம்ம. வாட் இஸ் x - 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x - 1 whole square by 2 ப்ளஸ் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 3 - x whole square by 2. எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். இங்கே லிமிட்ஸ் 1 to 2. இங்கே லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3. சரி, அப்பர் லிமிட் போடுறோம்பா. 2 - 1 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1/2. 1 போட்டிங்கன்னா 1 - 1 0. முடிஞ்சு போச்சு. இங்கே அப்பர் லிமிட் 3 போட்டிங்கன்னா 3 - 3 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் 2 போட்டிங்கன்னா 3 - 2 x = 2 போடணும். 3 - 2 is 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இங்கே வரும் மைனஸ் இருக்குது. இப்போ 1/-2. மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஆன்சர் இஸ் 1. முடிஞ்சு போச்சு. அப்போது நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் ரெடி. கேபிட்டல் f of x is equal to ஒன்று சொல்லிடுவாங்கப்பா. ஃபஸ்ட் ஆன்சர் 0. எப்போ 0 வந்துச்சு? எக்ஸு -∞ 1 வரைக்கும் வந்துச்சு. அடுத்த ஆன்சர் x - 1 whole square by 2. இது எப்போ வந்துச்சு? எக்ஸு பக்காவா 1, ஆனால் எதை விட கம்மி? 2 விட கம்மி. அதுக்கு அடுத்த ஆன்சர் இது வரைக்கும் பாருங்கள் 1 - 1/2
3 minus x whole square, right? 1/2 3 minus x whole square. இந்த ஆன்சர் எப்போ வந்துச்சு? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2லிருந்து x வந்து 2லிருந்து 3 வரை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. 1 எப்போ வந்ததுன்னா எக்ஸோட ஆன்சர் 3லிருந்து, இங்கே பாருங்கள் தப்பாக போட்டிருக்கேன், பக்காவா இதுலேருந்து ஆரம்பிக்கணும்ல, 3லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்துச்சு. ரைட்? கமா 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 கமா. இவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். முடிஞ்சிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க இதுலேயும். சூப்பர். அப்போ வேலை முடிஞ்சு போச்சு. செகண்ட் சம்மு, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5. அப்போ எஃப் ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் எஃப் ஆஃப் சின்ன நம்பர். எஃப் ஆஃப் 2.5 என்றால் 2.5 எதுக்கு நடுவில் இருக்கும்? 2க்கும் 3க்கு நடுவில் தான் 2.5 இருக்கும். அப்போ இதுக்கு யூஸ் பண்ணணும். 1 மைனஸ் 1/2 3 மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சிச்சா? மைனஸ் 1.5 இங்கே இருக்கும், 1க்கு 2க்கு நடுவில். அப்போ இங்கே போய் போடணும். 1.5 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2. இப்போ 1 மைனஸ் 3ல் 2 ரூபாய் 50 காசு போச்சுன்னா 50 காசு. அப்போ 0.5/2 மறக்காமல் ஸ்கொயர் மைனஸ் 1 ரூபாயில் 1 ரூபாய் போச்சுன்னா 50 காசு தான். 0.5 ஹோல் ஸ்கொயர் பை 2. 0.2. இந்த ரெண்டு சம் ஒரே மாதிரியே வருது. ஓகே, அதுக்கடுத்தது 1 மைனஸ் 0.5 இன்ட்டு 0.5 0.25/2. இதுவும் 0.25/2. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 50 காசு. 2 ரூபாயில் 50 காசு போச்சுன்னா 1 ரூபாய் 50 காசு பை 2. 1 ரூபாய் 50 காசு பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் 0.75 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்மளுக்கு அந்த எக்ஸைஸ் சம்மும் அதே மாதிரி ஆன்சர் வருது, இதுலேயும் அதே மாதிரி ஆன்சர் வருகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 5 minutes கண்டினியூஸாக 6 5 mark சம்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ இந்த 1 மணி நேரம் ஒரே ஷார்ட்டில் இத்தனை சம் ஒரே போர்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் லெட்டர்ஸ் குட்டியாக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துங்க. நான் போட்ட பேட்டர்ன்லேயே நான் முடிக்க அதே மாதிரி நீங்கள் பேஜை 2ஆக பிரிச்சுக்கிட்டு 6 காலம்ஸ் போட்டுங்க. அப்படியே கண்டினியூஸாக நான் சொல்ல அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour போனதே தெரியாது. ஆனால் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம், ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த சம், அதாவது பிக்கஸ்ட் சம்ஸ் உங்களுக்கு 11.3 கம்ப்ளீட் ஆகிட்டாலே கிட்டத்தட்ட ப்ராபபிலிட்டி முடிச்ச மாதிரி. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் உதவிக்காக. நன்றி, வணக்கம்.